அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. வீடுகள் என்பது மன நிம்மதியை தர வேண்டும், சந்தோஷத்தை நிரப்பமாக தர வேண்டும் என்றுதான் எல்லா நபர்களும் ஆசைப்படுவோம். ஆனால் சிலர்களுக்கு வீடுகளில் பரக்கத்தே இருக்காது, பிரச்சனைகள் நீங்கவே செய்யாது, ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் வீடுகளில் ஏற்படுவதற்கு மார்க்கங்கள் சொல்லித்தரக்கூடிய, மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படைகளை பார்த்தால் சில காரணங்கள், குறிப்பாக சில இடங்கள் அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் அதற்கான காரணம் என்று மார்க்கம் பேசுகிறது. ஹதீஸ்களின் அடிப்படையிலே 5 இடங்களை வீட்டிலே நம்மால் காண முடியும். அந்த 5 இடங்களில் ஷைத்தான் இருக்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஷைத்தான் ஒரு வீட்டில் இருக்கும் சூழலிலே அந்த வீட்டில் பரக்கத்தும் ஏற்படாது, அந்த வீட்டில் உண்டான சிரமங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பும் இல்லாமலே போய்விடும். அப்படிப்பட்ட ஷைத்தான் இருக்கும் 5 இடங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. காரணம், சிகிச்சையை விட சில நேரங்களில் பாதுகாப்பு சிறந்தது என்று சொல்வார்கள். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்றதை விட பிரச்சனை வராமல் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்வதுதான் சரி என்று மார்க்கம் தெளிவாகவே பேசுகிறது. அந்த 5 இடங்களை காண்போம். முதலாவது, யாரும் உறங்காமல் விரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய விரிப்பு. ஒரு பெட் இருக்கு, ஒரு கட்டில் இருக்கிறது, அல்லது படுப்பதற்கான விரிப்புகள் விரிக்கப்பட்டு இருக்கிறது என்றால், அதில் யாரும் உறங்காமல் ஒரு வீட்டில் உபரியாக விரிப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே ஷைத்தான் இருப்பான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே, அபூதாவுதிலே, நசையிலே காண முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், விரிப்பு ஒன்று ஆணுக்கானது, இன்னொன்று வீட்டில் அவரின் மனைவிக்கானது, இன்னொன்று 3வது விருந்தாளிக்கானது, 4வது ஷைத்தானுக்கானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னொரு இடத்திலே பார்க்க முடியும். கைஸ் இப்னு அபி ஹாசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், எந்த ஒரு விரிப்பு வீட்டிலே விரிக்கப்பட்டு அதில் யாரும் உறங்காமல் இருக்கிறார்களோ, இல்லா நாம அலைஹி ஷைத்தானோ, அந்த விரிப்பிலே ஷைத்தான் தூங்குவான் என்பதாக கைஸ் இப்னு அபி ஹாசிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவித்து காட்டுவார்கள். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்த்தால், வீட்டிலே பயன்படுத்தப்படாமல் ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த இடத்திலே ஷைத்தான் இருப்பான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நம்ம வீட்டில் உபரியாக விரிப்புகள் விரிக்கப்பட்டு, அல்லது பயன்படுத்தப்படாமல் கட்டில் இருந்து, அல்லது பயன்படுத்தப்படாமல் பெட்டுகள் இருக்கிறது என்று சொன்னால் அங்கு ஷைத்தான் உறங்குவான் என்று சொல்லப்படுகிறது. இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த விரிப்பில் அந்த இடத்தில் யாராவது தூங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையில்லாத கனவுகள், திடீரென்ற பயங்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக விரிக்கப்பட்ட விரிப்பு, பயன்படுத்தப்படாத கட்டில், பயன்படுத்தப்படாத பெட்டிலே ஷைத்தான் உறங்குவான் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை. அதை சரியாக கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. பயன்படுத்தப்படாத பொருட்களை உபரியாக வைப்பதை, படுக்கை என்ற அடிப்படையிலே, படுக்கும் பொருள் என்ற அடிப்படையிலே பயன்படுத்தப்படாமல் ஒரு பொருளை எடுத்து வைப்பதை மார்க்கம் அனுமதிப்பதில்லை. விரிப்பை விரிக்காமல் நாம் எடுத்து வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை. அது பெட்டாகவோ அல்லது கட்டிலாகவோ அல்லது விரிக்கப்பட்ட விரிப்பாகவோ இருக்கும் பொழுதுதான் பிரச்சனை என்று மார்க்கம் பேசுகிறது. 2வது ஷைத்தான் இருக்கும் இடம் என்று பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய கழிவறைகள், குளியலறைகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுவார்கள். ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், மலம் ஜலம் கழிக்கும் இடங்களில் ஷைத்தான் ஜின்கள் அடிக்கடி வந்து போகும் இடமாகும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், ஃபைன் தஹலஹா அஹதுக்கும் ஃபல்யகுல், அந்த கழிப்பிடத்தில் உங்களில் யாராவது நுழைந்தால், அஊது பில்லாஹி மினல் குபுஸி வல் கபாயிஸி, கெட்ட ஆண் ஷைத்தான்களிலிருந்து தீங்குகளிலிருந்தும், கெட்ட பெண் ஷைத்தான்களின் தீங்குகளிலிருந்தும் அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று உங்களில் ஒருவர் அதில் நுழைந்தால் சொல்லட்டும் என்பதாக நபி அவர்கள் கூறி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட கழிவறைகளை நாம் திறந்து வைப்பதை மார்க்கம் அனுமதிப்பதில்லை என்று மார்க்கம் பேசுகிறது. இமாம்கள் பேசி காட்டுகிறார்கள். அந்த கழிவறையில் கூடுதல் நேரங்களை நாம் செலவழிப்பது, மார்க்கம் தடுத்த விஷயங்களை செய்வது, குறிப்பாக நம்முடைய மொபைல் போன்களை எடுத்துக்கொண்டு அதிலே நீண்ட நேரங்களை நாம் கழிப்பது ஷைத்தான் இருக்கும் இடங்களில் அதிக நேரங்களை கழிப்பதாக இருக்கும். அது நம்முடைய வாழ்விலே பரக்கத்தை பறித்துவிடும் என்று இமாம்கள் பேசுகிறார்கள். 3வது இடம் சிலைகள், உருவப்படங்கள் என்றால் சிலைகளாக, சிற்பிகளாக செய்யப்பட்ட பொம்மைகள், இது போன்ற விஷயங்கள் வீடுகளில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலும் ஷைத்தான்கள் இருப்பார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது.
ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், எந்த வீட்டிலே நாயோ அல்லது சிலைகளோ உருவங்களோ இருக்கிறதோ அந்த வீடுகளில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மலக்குமார்கள் என்று சொன்னால் பரக்கத்து ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். அவர்கள் வருவது எப்பொழுது தடைபடுகிறதோ அப்பொழுதே ஷைத்தான்களின் வருகைகள் கூடுதலாகிவிடும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதையும் வீட்டிலிருந்து அகற்றினால்தான் ஷைத்தான்களின் வருகை வீட்டில் இல்லாமல் இருக்கும் என்பதாக மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. 4வது இடம் இருள் நிறைந்த இடம். இருள் நிறைந்த இடத்திலே ஷைத்தான்கள் இருப்பார்கள் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ். தெளிவாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. புகாரியிலே காண முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இதா கான ஜுனுஹுல் லைலி, இரவு படர்ந்து வந்தால், இரவு ஆரம்பித்து விட்டால் அல்லது மாலை நேரம் ஆகிவிட்டால் உங்களின் குழந்தைகளை நீங்கள் வெளியில் அனுப்பாமல் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், ஃபைன்ன ஷயாத்தீன தன்தஷிரு ஹீன இதின், அந்த இரவு ஆரம்பிக்கும் நேரத்தில் தான் ஷைத்தான் பூமி எங்கும் பரவுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக குழந்தைகளை அந்த நேரத்தில் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். நபி அவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள், உங்களின் வீட்டின் வாசல்களை நீங்கள் பூட்டி விடுங்கள், அல்லாஹுவின் பெயரை நீங்கள் சொல்லி பூட்டுங்கள். காரணம், அல்லாஹுவின் பெயரை சொல்லி பூட்டப்பட்ட அந்த வாசலை ஷைத்தான் திறக்க மாட்டான், பூட்டப்பட்ட வாசலை ஷைத்தான் திறக்க மாட்டான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை தொடர்ந்து இதில் பேசுவார்கள். ஆக இரவின் ஆரம்பத்திலே ஷைத்தான் பூமியில் பரவுகிறான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அந்த நேரத்திலே வீட்டிலே நாம் இருளை கடைபிடித்தோம் என்றால், வீட்டை இருட்டா வச்சிருக்கிறோம், லைட்டே போடல, வீட்டில் வெளிச்சம் இல்லாமல் நாம் ஒரு இடத்தை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஷைத்தான் அங்கு வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதல் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை வைத்து இமாம்கள் தெளிவாகவே சொல்கிறார்கள். 5வது இடம் பாவம் நடக்கும் இடங்கள். பாவம் நடக்கும் இடங்களில் ஷைத்தான்களின் வருகைகள் கூடுதலாக இருக்கும் என்பது வேறு சில பழைய ஹதீஸ்களின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பாவம் நடக்கும் இடம் நம்முடைய வீடுகளாக இருந்தால் ஷைத்தான்களின் வருகையும் அங்கு கூடுதலாக இருக்கும் என்பது இமாம்கள் தெளிவாகவே நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். ஆக இந்த 5 விஷயங்கள், 5 இடங்களை சரியாக நாம் கடைபிடித்து விட்டோம் என்று சொன்னால் வீடுகளில் வரக்கூடிய ஷைத்தான்களை நம்மால் விரட்டிவிட முடியும். வீடுகளில் பரக்கத்து இருக்கும், வீடுகளில் பிரச்சனைகள் குறையும், வீடுகளில் நிம்மதி நிறைவாக இருக்கும். இன்னொரு ஹதீஸை நான் சொல்லி காட்டுவேன். இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழியை ஹதீஸ்களிலே நீங்கள் தேடினால் நபி அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபிர்ஸ்தான்களாக மாற்றி விடாதீர்கள். எந்த வீடுகளில் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளிலிருந்து ஷைத்தான் ஓடிவிடுவான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஆக உங்களின் வீடுகளிலே நீங்கள் பக்கரா சூராவை ஓதினால் ஷைத்தான்களின் தீண்டுதலிலிருந்து, அவனின் தீங்கிலிருந்து தப்பித்து விடலாம் என்ற சிறப்பான வழியை மார்க்கம் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹு தஆலா வீடுகளில் இருக்கும் ஷைத்தான்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. வீடுகளில் ஷைத்தான்கள் இருப்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா விதமான பாதுகாப்பையும் அல்லாஹ் ரஹ்மான் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.